ஐயோ என்னையா இவங்க இப்படி சொல்றாங்க? பேசாம ஐஜிக்கு போன் போட்டு கேட்டுறலாம்யா. அப்பா கொஞ்சம் இருமா. ஐயோ சொன்ன கேளு. டேய் சித்தார்த், சித்து, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஏமா ராணி, சித்தார்த் நல்லா தானே இருக்கான்? தாத்தா முதல்ல அமைதியா இருங்க. என்ன என்னடா? ஏய் என்னடி இப்ப எதுக்கு கதவை சாத்தின்னு வர? நம்ம பேசுறது யாருக்கும் எதுவும் கேட்க கூடாது. என்னம்மா பிரச்சனை ராணி? இருங்க தாத்தா சொல்றேன். அண்ணி நீங்க அவ்வளவு பதறி மேல கூப்பிட்டதாலதான் எல்லாரும் வந்தோம். நீங்க என்ன இப்படி பண்றீங்க? தாத்தா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவ ஏதோ பிளான் பண்ணிருக்கா. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுது. தாத்தா தாடிகாரனை அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏய், இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமா போகுது. போலீஸ்காரங்க வந்து தாடிகாரனை கூட்டின்னு போலனா கூட அடிச்சு உதைச்சு நான் தான் பணத்தை எடுத்தேன்னு கையெழுத்து வாங்க பாப்பாங்க. அப்படி மட்டும் கையெழுத்து பேப்பர்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் கடவுள் வந்தா கூட தாடிகாரனை காப்பாத்த முடியாது. சரிம்மா, இப்ப என்ன பண்றது சொல்லு. அதான் சொல்றேன், இங்க நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு பின்னால யாரோ நமக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நடந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால தாடிகாரன் ஜெயிலுக்கு போனா பெரிய ரிஸ்க் ஆயிரும். அப்படி போகாம நான் எப்படி தடுக்கிறதுன்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன். அது எப்படி முடியும்? போலீஸ்காரங்க வந்தா போய்த்தானே ஆகணும். அக்கா போய் தான் ஆகணும். ஆனா வர போலீஸ்காரங்க நம்ம போலீஸா இருந்தா? நம்ம போலீஸா? என்ன குழப்பற ராணி? சித்தி, நிஜ போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம வேற போலீஸ்காரங்களை வச்சு தாடிகாரனை கூட்டின்னு போக சொல்லிடலாம். அப்படிதான் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அத்த சொன்னதுல இருந்து தாடிகாரன் புலம்பி தள்ளினே இருக்கிறான். அவன் புலம்பல் தாங்க முடியல. அதுக்கோசரம் தான் நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன். ராணி, நீ பாட்டுக்கு ஏதாவது உன்னை பண்ணி இது பெரிய பிரச்சனை ஆயிட போதுமா? தாத்தா, பிரச்சனைய பிரச்சனை பண்ணி தான் சமாளிக்கணும். நம்மள சுத்தி யார் என்ன வேலை பண்றாங்கன்னே தெரியாதப்போ உஷாரா பின்னால போறதுதான் நல்லது. இப்போ டக்குன்னு வந்து தாடிகாரனை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொன்னோம்னா எதிராளிங்க பூரா குழம்பி நிப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் இறங்கி அடிச்சு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தாடிகாரன் ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கிறது முக்கியம். பணத்தை மட்டும் யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சது, அதுக்கு அப்பால அவங்களுக்கு சாவ கண்ணுல காட்டுருவேன். ஏம்மா, இதெல்லாம் சரியா வருமா? இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எங்க ஏரியால அசால்ட்டா பண்ணிக்கிறோம் தாத்தா. இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. அதுக்கு அப்பால இன்னைக்கு ஒரு ராத்திரி கடிச்சா போதும். யார் இதுல இந்த எல்லா வேலையும் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு மொத்த பேரையும் வெளியே கொண்டு வந்துடலாம். எனக்கு இது கொஞ்சம் தாத்தா நான் அறிகிறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தாத்தா, இவ இப்படியே சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர போறா. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சார் சொல்லுங்க சார். இங்க பாருங்க சார், ஐஜி ஆபீஸ்ல போன் பண்ணி கேட்டுட்டேன். அவங்க யாரையும் அனுப்பலன்னு சொல்றாங்க. ஐயோ, அப்போ கண்டிப்பா தாடிகார உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குது. பணத்தையும் யாரோ எடுத்துக்கின்னு பழையையும் என் புருஷன் மேல போட்டாங்க. இப்ப என்னடான்னா கடத்திட்டும் போயிட்டாங்க. கண்டிப்பா நான் விட மாட்டேன், இதை நான் விடவே மாட்டேன். இப்ப வேணா கமிஷனர் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இதோ பாருமா, கொஞ்சம் இருங்கம்மா, என்ன ஏது நான் விசாரிக்கிறேன்.
நேத்ரா எதுக்கு ஃபோன் பண்றாங்கன்னு நான் பேசிட்டு வரேன், நீ வெளியில ஏறு. சரி. சொல்லு நேத்ரா, ஏன் இவ்வளவு நேரம் போனே எடுக்கல? என்ன நடந்ததுன்னா இப்ப என்னதான் சொல்றீங்க நீங்க? ஆமா நேத்ரா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நானே உன்னை கூப்பிடுறேன். அது வரைக்கும் நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. சரி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? எங்கன்னு போய் நான் கண்டுபிடிக்கிறது? தாடிகாரன் ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது தாத்தா. ராணி அம்மா இங்க பாருங்க, அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம். சித்தார்த்த கடத்தினது யார் என்னன்னு நாங்க விசாரிக்கிறோம். சரி போலாம். வண்டி எடுப்பா. ராணி வாமா, எல்லாரும் உள்ள போய் பேசலாம். என்னக்கா இது? ஏன் இப்படி நடக்குது? வாங்க நீ உள்ள போய் வரா நீ. உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள தாச்சி, அது இப்படி என்னால அழக்கூடாதும்மா. முடியல. சொல்லுல வயித்துல புள்ளி வச்சுன்னு அழாத. வா நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எதுக்கு அழற சொல்லு. யாருக்கு என்ன பாவம் பண்ண- மா, அவ வீட்டுல எல்லார்கிட்டயும் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. தாடிகாரன் தப்பு பண்ணலன்னு என் அடி மனசுல இருந்து நம்பிக்கையோட நான் பேசுறேன். தாடிகாரனை யாராலையும் தொட முடியாது. அதுக்கு இந்த ராணியோட கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமா மனு, ஒருவேளை இந்த பிளான் ராணியோட வேலையா இருக்குமோ? மா, எனக்கு என்னமோ அதே டவுட்டா தான் இருக்கு. இந்த ராணி தான் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா. சித்தார்த்த தனியா தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் கைக்கு சிக்காம பண்ணிட்டா. அப்போ என்ன பிளான் பண்ணிருக்கான்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சரி வா, ரொம்ப நேரம் இங்கேயே நின்னுட்டுறதா டவுட் வந்துரும். உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா ராணி அழாதம்மா, அதான் போலீஸ் பாக்குறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. தாத்தா, ராணி, எனக்கு மயக்கமா வருது. ராணி என்னாச்சு? என்னாச்சு அன்னைக்கு? நான் உன்னை ரூம் கிட்டுன்னு போறேன். கொஞ்ச நேரம் பேசாம படு. எதுக்கு இப்படி கலாட்டா பண்ற? உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? ராணி, மா, இந்த ராணி நடிக்கிறாளா இல்ல உண்மையாதான் அழறாளான்னு தெரியலையே. பக்காவா நடிக்கிறான்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரியலையேடா, இதுவும் பிளானா தான் இருக்குமோ? மா, ஏங்க சித்தார்த்த யாரோ போலீஸ் மாதிரி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான் ஒண்ணுமே தெரியலையேங்க. இல்ல அஞ்சல, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பாத்துப்பா. அஞ்சல, ராணியை பொறுத்த வரைக்கும் சித்தார்த்த காத்த கூட நெருங்க விட மாட்டான். அப்படி இருக்கும்போது போலீஸ கை வைக்க விடுவாளா? தாத்தா, எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. நான் பேசிக்கிறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு போ. நான் வரேன், கூட கூட்டு போமா. சரி வா. கவனமா போ. அண்ணி பார்த்து போங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. கொஞ்சம் குழம்பாமா வா. டேய், அம்மா தான் கால் பண்றாங்க. பேசுடா. ஹலோ. சொல்லுங்க மேடம். நான் சொல்லும்போது நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க. சரிங்க மேடம். மேடம், இவ்வளவு மொதல் கொண்டுட்டுமா? இல்ல, அவளுக்கு பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றவன் செத்ததை அவ கண்ணால பார்த்துட்டு தான் சாகணும். சரிங்க மேடம், பண்ணிடுறேன். நான் சொல்ற வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. லாரா, அந்த ஆள் வரானான்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி.
ஹலோ. வந்துட்டீங்களா? ஆமா, நான் வந்துட்டு இருக்கேன். நான் சொன்ன இடத்துல தானே வெயிட் பண்றேன். ஆமா, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். வாங்க. அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கானா? அவன் வந்துட்டு இருக்கானா? நம்ம எல்லாரும் மறைஞ்சுக்கலாம். அவன் வந்து அடுத்த நொடியே அவனை பின்னாடி இருந்து அடிச்சு கொன்னுடணும். சரி, இப்ப எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க. போங்க. நான் இப்படி போறேன். சரியான நேரம் பார்த்து போட்டு தள்ளிடலாம். நேத்ரா கிட்ட இருந்து ஃபோன் வருது. நம்ம மேல போய் பேசலாம் வா. எடுத்து பேசுங்க, என்ன விஷயம்னு கேட்போம். சொல்லு நேத்ரா. இப்ப அங்க என்னதாங்க நடந்துட்டு இருக்கு? ஷோ, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களால எதுவும் கெஸ் பண்ண முடியல. இந்த ராணி என்னடான்னா சித்தார்த்த வேற யாரோ கடத்திட்டாங்கன்னு ஓன அழுதுகிட்டு இருக்கான். அவ அழுகையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவ அதுல PhD வாங்கினவ. எனக்கு தெரிஞ்சு அவ களத்துல இறங்கிட்டா. ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு தோணுது. அதனால நாம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா நாம பண்ண அத்தனையும் வீணா போயிடும். கூடவே சேர்ந்து நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். ஷிஷு, என்ன நீ ஓவரா அவளை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, எதிராளிய குறைவா எடை போடக்கூடாது. அதுவும் அந்த ராணிய குறைவா எடை போடவே கூடாது. அவ நம்மள நெருங்கி வரத்துக்கு அடியை எடுத்து வச்சுட்டான்னு தான் தோணுது. மேடம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு வராது, பயப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நேத்து நடந்த விஷயத்த பத்தி கோர்ட்ல, போலீஸ்ல இப்படி எங்க கேட்டாலும் சரி, ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னாடி நான் இருக்கேங்கிற விஷயத்த எக்காரணத்தை கொண்டு காட்டிக்கவே கூடாது. ஏன்னா ராணி முதல்ல என்னதான் சந்தேகப்படுவா. உங்களுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அவளுக்கு டவுட் வந்தாலே நம்மளை இறங்கி அவ அடிச்சிடுவா. சரிங்க மேடம், நாங்க அப்படியே சொல்றோம். இதோட கடைசி, இனிமே நம்ம நேர்ல பார்த்து பேசிக்கவே வேண்டாம். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுவும் உங்களோட ரெகுலர் நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாதீங்க. இந்தாங்க. இனிமே இதுல பேசுங்க. இந்த சிம் எல்லாமே வேற பேர்ல இருக்கு. ஏதாவது அவசரமா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சதும் உங்களுக்கான பேமெண்ட் உங்களை தேடி வரும். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். கிளம்புங்க. ஹலோ. என்ன நேத்ரா, எனக்கு என்னவோ நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படுறியோன்னு தோணுது. பயப்படல, உஷாரா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ராணி பூமி மாதிரி இன்னசென்ட்லாம் கிடையாது. அவ சரியான அரகன் பார்ட்டி. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி. என்னங்க இது? எப்படி இருந்த வீடு ஒரே நாள்ல இப்படி ஆயிடுச்சே. ராணிய பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க, நாம எல்லாரும் போய் அவளை சமாதானப்படுத்துவோம். அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடுமோன்னு பயமா இருக்கு. வா போலாம். போங்க. ராணி ரூம்ல உட்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருக்கா. இதுங்கெல்லாம் பதறிக்கிட்டு இப்படி ஓடுதுங்க. ஆனா நேத்ரா என்னடான்னா ராணிக்கு தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. ச்சே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். சரி வாங்க.
ராணி அம்மா ராணி, சித்தார்த் பத்திரமா இருக்கானா? எங்கம்மா இருக்காம? தாத்தா என்னத்துக்கோசரம் இப்படி பயப்படுறீங்க? நீங்க கூப்பிட்டா தாடிகாரன் வர போறான். கூப்பிட்டா வருவானா? எப்படிமா? கூப்பிடுங்க. சித்தார்த் சித்தார்த் அண்ணே. சித்தார்த். ஆ? சித்தார்த், எப்பப்பா வந்த? ராணி அரேஞ்ச் பண்ண போலீஸ் வந்து என்னை முன்னாடி பக்கம் அரெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு பின்னாடி பக்கம் என்னை இறக்கி விட்டுட்டாங்க. நீங்க எல்லாம் ஹால்ல பேசிட்டு இருக்கும் போதே நான் பின்னாடி பக்கமா வீட்டுக்குள்ள வந்து ரூமுக்கு வந்துட்டேன். ராணி, அடுத்து என்னம்மா பிளான் வச்சிருக்க? தாத்தா இப்ப வந்த போலீஸ் டீம் கண்டிப்பா தாடிகாரனை காணுங்கிற விஷயத்த எதிராளிங்களாண்ட சொல்லிருப்பாங்க. அவங்க பயங்கர குழப்பத்தோட இருப்பாங்க. பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டுக்கின்னு தாடிகாரனை ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பிளான் போட்ட அவங்களுக்கு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். இப்படிதான் தாத்தா எதிரிங்களை குழப்பி விட்டு அவங்க குழம்பு நிக்கிற நேரமா பார்த்து அவங்கள ஓங்கி அச்சிடணும். என்னவோமா, இந்த பிரச்சனையில இருந்து சித்தார்த்த வெளியே கொண்டு வந்துட்ட. இதுக்கு நிரந்தர முடிவு கிடைக்கணுமேமா. விட்டுருவேனா தாத்தா? இன்னைக்கு ஒரே நைட்டு தான். அப்பால பணத்தை ஆட்டைய போட்டது யாரு, என்ன மேட்ருன்னு எல்லாத்தையும் வெளியே கொண்டாருது என்னோட வேலை. தர்ஷினி அண்ணி, தாடிகாரன் சாப்பிடாம இருக்கிறான். நான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கிறேன்னு சொல்லி சீனை போட்டு எனக்கும் தாடிகாரனுக்கும் சாப்பாட்டை ரூமுக்கு கொண்டாந்துரு. சரிங்க அண்ணி. ராணி, போலீஸ் தான் இப்ப இல்லையம்மா. சித்தார்த் நார்மலாவே இருக்கலாமே. தாத்தா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, செவுத்துக்கு கூட காது இருக்குதுன்னு. அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம் தாத்தா. எதிரிங்க எங்க இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதனால தாடிகார ரூம்குள்ளார இருக்கிற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. தாத்தா, எனக்கு என்னமோ இவ பண்றதெல்லாம் பிரச்சனையை பெருசாக்கிடுமோன்னு தோணுது. என்ன பேசினுக்கிறீங்க? உங்களுக்கோசரம் தான் ராணி இம்மா பெரிய ரிஸ்க் எடுத்துங்கிறா. இது வரைக்கும் இவ தலையிட்டு பிரச்சனை சரியாகுதே தவிர பிரச்சனை பெருசாந்தே இல்ல. ஆமா சித்தார்த், ராணி மேல எங்களுக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு. என்னமோ போதும் வாடா. டேய், மனசே வரலடா. என்ன? ஓ அப்படியா? ஆசைப்பட்டா முடிச்சிடணும். டேய், இவளை பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தெரியலையடா. ஏய்
ஏய் என்ன எம்பி துப்பாக்கி காட்டுறியா? இதுவா டம்மி துப்பாக்கி? ஐயோ ஐயோ வாடா. அந்த ஹிட்டி பொண்ணு இருக்கிற இடத்துல தான் சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது. ஆமா, என்னமோ தப்பா நடக்குது.